கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கணவர் வீட்டின் முன் மகனுடன் மனைவி தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் அனுப்பூர் கிராமத்தை சேர்ந்த சுபாவிற்கும் எலத்தூரை சேர்ந்த ஸ்ரீதருக்கும் 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஸ்ரீதர் திருப்பூரில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இதனிடையே கணவருக்காக மனைவி சுபா உறவிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் சுபாவின் பெயரில் வங்கியில் 25 லட்சம் ரூபாயை ஸ்ரீதர் கடன் பெற்றுள்ளதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் ஸ்ரீதருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படவே மனைவி சுபாவையும் மகனையும் அடித்து விரட்டியதாக கூறப்படுகிறது. கடன் கொடுத்தவர்கள் சுபாவை நெருக்கடி கொடுத்த நிலையில் மீண்டும் கணவர் வீட்டிற்கு வந்த சுபாவை வீட்டில் அனுமதிக்காமல் விரட்டியடித்த நிலையில் மகனுடன் சுபா தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் சில பணியாளர்களுக்கு முறைகேடாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை இயக்குநருக்கு பெரியார் பல்கலைக்கழக அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் புகார் மனு அனுப்பப்பட்டுள்ளது. போதிய கல்வி தகுதி இல்லா தினப்பணியாளர்கள் 5 பேரை இளநிலை உதவியாளர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே முறைகேடாக பதவி உயர்வு பெற்றவர்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து அதனை ரத்து செய்திட வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கையில் 4 முறை ஒத்திவைக்கப்பட்ட மாவட்ட சேர்மன் தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த பொன்மணி பாஸ்கர் வெற்றி பெற்றுள்ளார். நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 16 மாவட்ட கவுன்சிலர் பதவி இடங்களில் 8 இடங்களை அதிமுகவும் 6 இடங்களை திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 2 இடங்களையும் பிடித்து சம்பளத்தை பெற்றிருந்தன. தொடர்ந்து 3 முறை பெரும்பான்மை நிரூபிக்கப்படாததால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல்படி இன்று நடைபெற்ற சேர்மன் மறைமுக தேர்தலிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொன்மணி பாஸ்கரும் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில்குமாரும் சமமான வாக்குகளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து குலுக்கல் சீட்டு முறையில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த பொன்மணி பாஸ்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நாய்கள் கடித்த புள்ளிமானை கிராம மக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த ரெங்கபாளையம் என்ற பகுதியில் வழி தவறி வந்த புள்ளிமான் ஒன்று அந்த பகுதியில் சுற்றி உள்ளது. அதனை அந்த பகுதியில் இருந்த நாய்கள் துரத்தி கடித்துள்ளன. அதனை பார்த்த ரெங்கபாளையம் மக்கள் புள்ளிமானை பாதுகாப்பாக மீட்டனர். அப்போது அதற்கு உடலில் காயம் ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. பின்னர் வனத்துறையினரிடம் புள்ளிமானை கிராமத்தினர் பாதுகாப்பாக ஒப்படைத்தனர். நீர்நிலைகளை மாசுபடுத்துவோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மயிலம்பாடி பகுதியில் ஏழை மக்களுக்காக 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பணிகளை துவக்கி வைத்த அமைச்சர் கருப்பண்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அமராவதி ஆற்றின் கரையில் சாய சலவை ஆலைகள் ஏதும் செயல்படவில்லை என கூறிய அவர், நீதிமன்ற அறிவுறுத்தல்படி நீர்நிலைகளை மாசுபடுத்துவோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கருப்பண்ணன் கூறினார். ஆயுர்வேத மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யலாம் என மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவசர சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதியுறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நமது நியூஸ் 7 செய்தி தொலைக்காட்சியின் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பழங்குடி மக்கள் வசிக்கும் கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பழங்குடி மக்கள் வசிக்கும் கிராமங்களில் சாலை உட்பட அடிப்படை வசதிகள் இல்லாததால் நோயாளிகளை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் காட்சிகள் நமது நியூஸ் 7 சில தினங்களுக்கு முன்பு செய்தியாக வெளியான நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் இன்று ஆய்வு நடத்தினார். காரைக்குடி அருகே பச்சிளங்குழந்தையை கடத்தி நாடகமாடிய குழந்தையின் பாட்டியிடம் இருந்து போலீசார் குழந்தையை மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் செக்காலை பகுதியில்
டைனீஸ் மேரி அருண் ஆரோக்கியம் தம்பதி வசித்து வருகின்றனர். காதல் திருமணம் செய்த இத்தம்பதிக்கு கடந்த 1 மாதத்துக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் குழந்தையை பார்க்க வந்த அருண் ஆரோக்கியத்தின் தாயார் குழந்தையை கொண்டு சென்று காட்டினால் வீட்டில் உள்ளவர்களின் கோபம் குறைந்துவிடும் என்று கூறி குழந்தையை தூக்கிச் சென்றுள்ளார். ஆனால் சற்று நேரத்தில் திரும்பி வந்த அவர் குழந்தையை மர்ம நபர் பிடுங்கி சென்றதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தையின் பாட்டி வேறு ஒருவரிடம் குழந்தையை கொடுத்து நாடகமாடியது தெரியவந்தது. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வேளாண்மை துறை சார்பாக நடைபெற்ற பிரச்சார வாகன ஊர்தியை மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான் என்கிற செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி பகுதிகளில் உள்ள அனைத்து கிராமங்களின் வழியாக சென்று சிறுதானிய பயிர்கள் சாகுபடியை வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டனர். பலமுறை தகவல் அளித்தும் ரயில் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மதுராந்தகம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த 10 நாட்களாக பெய்த தொடர் மழையால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையம் அருகில் உள்ள சுரங்க நடைபாதைக்குள் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாமல் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் பொதுமக்கள் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ரயில்வே சுரங்க நடைபாதையில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் கிராம மக்கள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில்வே நிலையம் அருகில் உள்ள ரயில்வே சுரங்க நடைபாதையில் கடந்த 10 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக சுரங்க நடைபாதை முழுவதும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மதுராந்தகத்தில் இருந்து காந்திநகர் செல்லும் வழியில் உள்ள இந்த சுரங்க நடைபாதையை பயன்படுத்தும் காந்திநகர், கச்சேரி, அருங்குணம், தச்சூர், முருக்கம்பாக்கம் போன்ற கிராம மக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 4 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ரயில்வே சுரங்க நடைபாதையில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என மதுராந்தக நகராட்சி நிர்வாகத்திடம் இப்பகுதி மக்கள் பலமுறை முறையிட்டும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளதால் இப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே புதூர் ஸ்ரீ மந்தையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவையொட்டி யாகசாலையில் புனித கலசங்களை வைத்து பூரணாகுதி வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கலசங்களை கோயில் கோபுரங்கள் பகுதிக்கு கொண்டு சென்று கும்பாபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் கொடைரோடு, அம்மைநாயக்கனூர், நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, சின்னாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோரைப்பாய் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் கோரைப்பாய்கள் கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் கோரைப்பாய் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. 2 நாட்களாக மழை இல்லாத காரணத்தால் மீண்டும் பாய் உற்பத்தி தொடங்கியது. இதனால் இந்த பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆயுஷ் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரியில் தனியார் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிராக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா மற்றும் அவசர சிகிச்சையை தவிர்த்து மற்ற சிகிச்சைகளை மருத்துவர்கள் புறக்கணித்தனர். ஆயுஷ் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என மத்திய அரசு அனுமதி அளித்ததை எதிர்த்து பெரம்பலூரில் போராட்டம் நடைபெற்றது. இந்திய மருத்துவம் மற்றும் நவீன மருத்துவத்தை இணைக்கும் வகையில் மத்திய அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதனை எதிர்த்து பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனைத்து மருத்துவர்களும் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களின் ஒருநாள் வேலை நிறுத்தத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக தாராபுரம் அண்ணா சிலை அருகே போராட்டம் நடைபெற்றது. விவசாய சங்க மாவட்ட பொருளாளர் ஆர் வெங்கட்ராமன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 80க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே மாமியாரை கழுத்தறுத்து கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். வடமதுரை காவல் நிலையம் அருகே முள்ளம்பட்டியை சேர்ந்தவர் சின்னு, பொண்ணு பாப்பு தம்பதி. இவர்களது மகள் பூங்கொடியை 7 ஆண்டுகளுக்கு முன்பு நமனமுண்டனூரை சேர்ந்த கனகராஜுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். குடும்ப தகராறில் பூங்கொடி தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். கனகராஜ் அங்கு சென்றபோது மாமியாருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரம் அடைந்த கனகராஜ் மாமியாரின் கழுத்தை அரிவாளால் வெட்டியுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் கனகராஜை கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஏற்கனவே நிழற்குடை உள்ள இடத்தில் மீண்டும் நிழற்குடை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உசிலம்பட்டி கிராமத்தில் 2019ஆம் ஆண்டே நிழற்குடை அமைக்கப்பட்டது. சமீபத்தில் நடைபெற்ற ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் அதே பகுதியில் நிழற்குடை அமைக்க 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆட்சியரிடம் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் புகார் அளித்துள்ளனர். விசாரணையில் இடத்தின் பெயர் தவறாக அச்சிடப்பட்டது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காய்கறி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பகுதியில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பீன்ஸ், முட்டைகோஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி உள்ளிட்ட மலைப்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனத்துறைக்கு சொந்தமான சுற்றுப்பகுதிகளுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கொரோனா முழு முடக்கத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் குன்னூர் வனத்துறைக்கு சொந்தமான டால்பின் நோஸ், லாம்ஸ்ராக் போன்ற பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. 5 நாட்களில் வரும் 52 பயணிகள் மட்டுமே அங்கு வந்துள்ளனர். நுழைவு கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் பயணிகள் வருகை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே நேரிட்ட தீ விபத்தில் 3 குடிசைகள் எரிந்து சேதமுற்றன. பழைய பல்லக்கச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை வழக்கம் போல கரும்பு வெட்டும் வேலைக்கு மனைவியோடு சென்றுள்ளார். வீட்டில் அடுப்பை அணைக்காமல் சென்றதால் தாழ்வாக தொங்கிய துணியில் தீப்பிடித்து அவரது குடிசை வீடு முழுவதும் தீ பரவியது. தொடர்ந்து அருகில் உள்ள 2 குடிசை வீடுகளுக்கும் மளமளவென தீ பரவி முற்றிலுமாக எரிந்து சேதமுற்றது. இந்த தீ விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமுற்றதாக பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு அருகே அழுகிய நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அடுத்த பச்சையம்மன் கோயில் அருகே மும்மலை பகுதியில் பெண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அழுகிய நிலையில் இருந்த சுமார் 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடல் ஆடைகளின்றி நிர்வாணமாக இருந்தாலும் இறந்து கிடந்த பகுதி மலைப்பகுதி என்பதாலும் பாலியல் வன்கொடுமை செய்து கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் விற்பனை நிலையங்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடித்து அகற்றப்பட்டன. ஈரோடு பிச்சைக்காரன் பள்ளம், மரப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் கடைகள் இடித்து அகற்றப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மாற்று இடம் வழங்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் பல மாதங்களுக்கு முன்பே அறிவித்து இருந்தது. இதன் தொடர்ச்சியாக அப்பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் விற்பனை நிலைய கட்டடங்கள் பொக்லைன் எந்திரங்களின் உதவியோடு இடித்து அகற்றப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காணாமல் போன மகளை கண்டுபிடித்து தரக்கோரி பெற்றோர், உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அரூர் அடுத்த அச்சல்வாடி பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரது 17 வயது மகளை நேற்று முதல் காணவில்லை. தங்களது மகளை கண்டுபிடித்து தரக்கோரி பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகன் பூவரசன் தனது மகளை கடத்திவிட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமது மகளை கண்டுபிடிப்பதில் போலீசார் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டி காவல் நிலையம் முன்பு பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரிக்கு முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்த உணவு விடுதியை கட்டிக் கொடுத்துள்ளனர்.
அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரியில் 1980ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 2018ஆம் ஆண்டு சந்தித்துக் கொண்டனர். அப்போது தங்கள் கல்லூரிக்கு ஒருங்கிணைந்த உணவு விடுதியை கட்டிக் கொடுக்க அவர்கள் முடிவு செய்தனர். தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் அனுமதியுடன் அதற்கான பணிகள் நடைபெற்றன. 3 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு தொடர் மழை பெய்தது. இதனால் மதுராந்தகம் ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளது. அந்த வழியை பயன்படுத்தாமல் 3 முதல் 4 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும் என காந்திநகர், கச்சேரி, தச்சூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் திருச்சி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் திருச்சி ரயில் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு திருச்சி மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் பொதுநல அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையம் முன்பு இளம் பெண் தீக்குளித்த முயற்சித்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. செல்லப்பிள்ளைக்குட்டியைச் சேர்ந்த நல்லப்பன் ஓமலூர் காவல் நிலைய SSI-ஆக உள்ளார். அவரது மகன் கல்யாண சுந்தரத்திற்கும் ஜோதி என்ற பெண்ணுக்கும் 1 வருடத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. தனது கணவர் மற்றும் அவரது பெற்றோர் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக ஜோதி புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஓமலூர் காவல் நிலையம் முன்பு அவர் தீக்குளிக்க முயன்றுள்ளார். அவரை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வரும். மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக மதுரையில் நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் அழிக்கப்பட்டு சமநிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மாநகராட்சி கருவூலத்தில் வைக்கப்பட்டன. இதனையடுத்து மாநகராட்சி அலுவலகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மக்கள் நலமுடன் வாழ வேண்டி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் விரதமிருந்து காவடி எடுத்தனர். இதனையொட்டி காவல் நிலையத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்திய போலீசார் பின்னர் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இதேபோன்று பொதுப்பணித்துறையினரும் குமாரகோயிலில் முருகனுக்கு காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மன்னராட்சி காலத்தில் இருந்து பாரம்பரியமாக அதிகாரிகள் மக்கள் நலனுக்காக இதுபோன்று காவடி எடுத்து செல்லும் வழிபாடு நடத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தாம்பரம் அருகே வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி பெண்ணிடம் தொலைபேசி மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 92,000 ரூபாய் பணம், செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விக்னேஸ்வரன், மீனாட்சி தம்பதியர். மீனாட்சியின் செல்போன் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பிரபல நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் வங்கியில் கடன் வாங்கி தருவதாகவும் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதனை நம்பிய மீனாட்சி தொலைபேசியில் தன்னை தொடர்பு கொண்டவர்கள் அளித்த வங்கிக் கணக்கில் 3 தவணைகளாக 15,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். ஆனால் கடன் வாங்கி தருவதாக கூறியவர்களின் செல்போன் எண்கள் அணைத்து வைக்கப்பட்டதை அறிந்த மீனாட்சி தான் ஏமாற்றப்பட்டது குறித்து சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சரண்ராஜ், தௌபிக், மணிகண்டன் ஆகிய 3 பேரை கைது செய்து 92,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 2 குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராசிபுரத்தை அடுத்த அணைப்பாளையம் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு 15 வயதுக்கு உட்பட்ட 2 சகோதரிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 12 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஏற்கனவே 4 பேர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சண்முகம், சிவா ஆகிய மேலும் 2 பேரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய நாமக்கல் ஆட்சியர் மெகராஜ் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த மரநாய் அட்டகாசம் செய்ததில் 50க்கும் மேற்பட்ட வாழைகள் நாசமாகின. தோப்பூர் பகுதியில் உள்ள விளைநிலங்களில் புகுந்த மரநாய் வாழைகளை நாசம் செய்தது. இதுவரை 50க்கும் மேற்பட்ட வாழைகள் சேதமடைந்துள்ளன. அட்டகாசம் செய்து வரும் மரநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தோப்பூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூர் அருகே சமூக வலைதளங்களில் ஆபாச புகைப்படத்தை வெளியிடுவதாக கூறி பெண்ணிடம் பணம் பறிக்க முயன்ற சங்கர் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பல பெண்களிடம் இதுபோல் அவர் மிரட்டி பணம் பறித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பெண்களுக்கு எதிராக ஆபாச படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுதல், பணம் கேட்டு மிரட்டல் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பல்லாவரத்தில் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு திமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. அஸ்தினாபுரம் வினோபா நகரில் 1000 பேருக்கு அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி 2வது நாளாக நிவாரண உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரம் பெருநாழி பகுதியை சுற்றியுள்ள பாப்புரெட்டியாப்பட்டி, டிவிஎஸ் புரம் பகுதிகளில் சிறுதானிய பயிர்கள் விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். ஆனால் பழுப்பு நோய் தாக்கம் மற்றும் எலிகள் அட்டகாசத்தால் பயிர்கள் முழுவதும் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் மண் சட்டி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அர்ஜுனன் தலைமையில் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே மேம்பாலம் அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையால் மணிமுத்தாறில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சாலையில் கரை புரண்டு ஓடும் நீரால் மக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இன்று கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இதனால் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி வாகனங்கள் ஆமை வேகத்தில் சென்றன. கடலூரில் ஊதிய உயர்வு கோரி துப்புரவு பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பேரூராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களின் கடந்த சில மாதங்களாக ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஊதிய உயர்வு கோரி அனைத்து துப்புரவு பணியாளர்களும் பேரூராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.